வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் திசைவேலியில் இருக்கிற விபிஎன் மோட்டார்ஸுக்கு வந்திருக்கோம். அதாவது இது வந்து கார் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு. இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்னென்னா, இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓனர்ட்டையும் சரி இல்லைனா ஒரு ஷோரூமுக்கும் சரி எடுக்க போகிறோன்னா வண்டியில் மேஜராக என்னென்னலாம் பார்க்கணும், இதெல்லாம் சரியாக இருக்குது, பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம காரை நம்பி எடுக்கலாம். அப்படி என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்னலாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் உள்ள அவங்க ஒர்க்கர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். நீங்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் வாங்கும்போது முக்கியமாக வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் அந்த வண்டியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அந்த வண்டி வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம வண்டியில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்ஜின் வந்து புகை அதிகமாக அடிக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நின்ன இடத்துல வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்ஜின் பக்கத்தில் வந்து அந்த பேரிங், அந்த கனெக்டிங் ராடு பேரிங்கு அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வருதான்னு பார்க்கணும். அந்த ரேஸிங் பண்ணும்போது அந்த சவுண்டு எதாவது வருதான்னு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். அடுத்தல வந்து எப்படின்னா, ரெண்டாவது நீங்கள் வந்து டிங்கர் ஒர்க் வந்து முக்கியமான ஒர்க்கு எப்படின்னா வந்து நீங்கள் வந்து வீல் சைடு வந்து நம்ம லோயரம், அதை கை மாற்றக்கூடிய இடத்துல, ஸ்டீரிங் பாக்ஸ் ஃபிட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து டிங்கர் ஒர்க் இருக்குதான்னு பார்க்கணும். அதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துடணும். அது நீங்கள் பார்க்க தவறிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டயர் வந்து ஒன் சைடாக ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஒன் சைடாக தேயும். அது புது டயராக இருந்தாலுமே நம்ம தெரியாமல் ஒரு டயர் எடுத்து போட்டால் கூட அது வந்து தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அப்படி ஏதோ தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா கூட மெக்கானிக்கிட்ட விட்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வேறு வந்து பேட்ரி வந்து முக்கியமாக வந்து அதில் வந்து மேனுஃபேக்சர் இயர் போட்டிருக்கோம். அது வந்து குறிப்பாக வந்து ஒரு பேட்ரி வந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷம். நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பேட்ரி இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா பேட்ரி கொஞ்சம் வீக், 2 வருஷம் ஆகிட்டனாலே அடுத்தால நீங்கள் பேட்ரி மாற்றுற சூழ்நிலை இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வண்டி வாங்கும்போது அதை நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ரேட்டை வந்து கம்மி பண்ணி வாங்க முடியுங்கிறத பார்க்கணும். அதே போல் வந்து இன்சூரன்ஸையும் வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்குங்கிறத நீங்கள் அதை பார்த்து வாங்கிடலாம். அதுபோல் ஆர்சி புக்கு வந்து எப்படின்னா வந்து முக்கியமாக வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே ஆப்பு எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் வந்து வண்டி என்ன நம்பருங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் போட்டு இது பண்ணாலே உங்களுக்கு தெரியும் வண்டி வந்து புக்கு வந்து கரண்டாக இருக்குதா, ஃபைனான்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குதா, எத்தனை ஓனர் எல்லாமே அதிலே காட்டிடும். இப்போ உள்ள டெக்னாலஜி படி நம்ம வந்து இந்த ஆப்பு மூலமாகவே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் புக்கில் தான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது என்டாஸ்மெண்ட்டு வந்து ஃபைனான்ஸ் என்டாஸ்மெண்ட் எதாவது பண்ணியிருக்கா, பண்ணால் அடுத்தல வந்து கேன்சல் ஆகிருக்கா RTOIஸில், அது கொஞ்சம் பார்த்துடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிடுங்க. அதான் முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஏசி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ளோயர் வந்து எப்போவுமே ஒர்க் ஆகும். ஆனால் ஏசி வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். கம்ப்ரஸர் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஏசி கேஸ் இருந்தால் தான் கம்ப்ரஸர் வந்து குறிப்பாக ஆன் ஆகும். அப்படி கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஏசி வந்து ஏற்றி பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஆகுதா என்னங்கிறது. ரேடியேட்டர் வந்து ஃபாயில் ஆகுதான்னு பார்க்கணும். தண்ணி வந்து நம்ம செல்ஃப் அடிக்கும்போது தண்ணி வந்து அள்ளி வெளியே வீசுகிற மாதிரி இருந்ததுன்னா ஹெட்டு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும். அது முக்கியமாக வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம எல்லாமே பார்க்க முடியாது. அதிக பட்ஜெட்டில் நம்ம போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்றது நல்லது. அதே மாதிரி முன்னாடி உள்ள டயர் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 100% கண்டிப்பாக டயர் வந்து 2 டயருமே நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம டிரைவிங் வந்து ஸ்பீடாக போகும்போது அந்த டயர் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நல்ல டயராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ரொம்ப சேஃப்டியாக இது பண்ணணும். அதே மாதிரி சீட்டு பெல்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு தான் வந்து வண்டி ஓட்டணும். அது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது யாரோ ஒருத்தர் நம்மளை அரவணைச்சு கொண்டு போனமா இருக்கும். விதிமுறைகள் வந்து நம்முடையது வந்து, அதாவது நம்ம இன்னொருத்தருக்காக விதிமுறை ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. விதிமுறை வந்து நமக்காகனது. அதனால் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி தான், சீட்டு பெல்ட்டாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே நம்ம கவனமாக பார்த்து போடணும். எனக்காக நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா நம்ம சேஃப்டி வந்து நம்ம குடும்பத்துக்கான சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்.